ஃபர்ஸ்ட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ம். 1% கூட எதிர்பார்ப்பே இல்ல எனக்கு. நான் பாட்டுக்கு நின்னுட்டுருந்தேன். 3 பேர் இருந்தாங்க. திஷாதனா, சரவணா இருந்தாங்க. ம். நான் பாட்டுக்கு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு டக்குனு பார்த்தா என் பேர் சொன்னோனே எனக்கு ஒண்ணுமே சரியா ப்ராசஸே பண்ண ம். முடியல. என் பேரா சொன்னாங்கங்கிற மாரி இது. அப்புறம் பின்னாடில இருந்து ஆபிரகாம் அண்ணான்னு ஒரு அண்ணா ம். என் கூட பாடுன அண்ணா ம். வந்து, "டேய் நிக்கில் நீ தான்டா" சொல்லிட்டு அந்த ம். அண்ணா முன்னாடி தள்ளும்போது தான், ஓ! ஏதோ நடந்திருக்கு போலன்னு அப்பவும் கன்ஃப்யூஸ்டா தான் இருந்தேன். இப்ப கூட கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கேன். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆக டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். அந்த ஷாக்ல இருந்து. ஸ்டில் இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இருக்கும்ல. ம். 6 மந்த்க்கு மேல நீங்க வந்து ஜர்னில இருந்திருக்கீங்க ஆமா. அப்படிங்கும்போது, என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? லைக் மென்டலாவும் சரி, இல்லன்னா வந்து ஸ்டடீஸ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நீங்க ம். சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு ஸ்டடீஸ் தான். அட்டெண்டன்ஸ் சுத்தமா இல்லங்கிறதால காலேஜே கிட்டத்தட்ட போறதில்ல. ஃபுல்லாவே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ம். தான் மறுபடியும் புடிச்சாகணும். அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸும் கொஞ்சம் வீக் தான். ஏன்னா தூக்கம் ரொம்ப கம்மி. ஏன்னா ஷூட் டேஸ்னா, ஷூட் ரொம்ப நேரத்துக்கு போகும். நைட்டு 1 மணி, 2 மணி வரைக்கும்லாம் போகுமா. ம். அதனால தூக்கம், அதுவும் இல்லாம நான் எப்படின்னா, பாட்டு ஒரு வேள நான் அடுத்து பாடுறேன். ஆனா லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் பாடுனேன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா, எனக்கு லைட்டா வாந்தி வரும். அந்த ஒரு கொமட்டுற ஃபீலிங் ம். வருங்கிறதால, சாப்பாடும் கம்மிங்கிறதால, எல்லாமே ஹெல்த் வைஸு, தூக்கம், படிப்பு எல்லாமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அதுக்கேத்த மாரி அவுட்புட் கிடைச்சுச்சு.